ஓப்பனிங் சீன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தெரியும். அந்த குயவன் வந்து பானை பண்ற மாதிரியே ஆரம்பிப்பீங்க. அதாவது இல்ல ஒரு பையன் குடுன்னு ஓடி வருவான். ஓடி வந்து அவன் ஃப்ரெண்டுகளை வந்து கூப்பிடுவான், லட்டு கொடுப்பான். லட்டு விட்டு என்னன்னா, இன்னைக்கு எங்க அப்பனுக்கு கல்யாணம், எங்க ஆத்தா வரப்போகுது அப்படின்பா. அவனுங்கள சிரிப்பானுங்க, ஏன்டா சிரிக்கிறீங்க, அது உங்கள் ஆத்தாலடா சித்தி அப்படின்னு. இவனுக்கு தெரியாது, இவங்க அப்பா வந்து என்ன சொல்லிப்பாரு, எனக்கு ஆத்தா இல்லையா ஆத்தியா இல்லையான்னு கேட்கும்போதெல்லாம் அவர் கல்யாணம்னு ஃபிக்ஸ் ஆனோன்னு உங்கள் ஆத்தா வரப்போகுதுடா ரொம்ப நாள் கேட்டிருந்தேன்னு சொன்னோன்னே இவனுக்கு ஆத்தா அப்படிங்கிறது தான் இவனுடைய ஃபீலிங். ஆனால் அவனுக்கு சித்தின்னு கோவப்பட்டோன்னு இவன் அடிச்சிடுவான். அதுக்கப்புறம் தான் நேராக கல்யாண மண்டபத்தில் வந்து அப்பா முன்னால் இது ஆத்தாலே சித்தியா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துக்கிட்டு தான் சிஆர்எஸ் வந்து பார்த்துட்டு இது கண்ணு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நான் சித்தி இல்லைப்பா ஆத்தா தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஆத்தா தான் அப்படின்னா அவன் ஒரு நம்பிக்கையாக அன்னையிலேருந்து இது பண்ணால், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அவனை எப்படி மோல்டு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்தது அவங்களுடைய எய்மு அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த பணம் அது இதெல்லாம் இருந்தால் கூட இவன் ஒருத்தன் தான் வாரிசு. ஸோ நம்மளுடைய இதுக்கெல்லாம் வந்து இவன் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பையனை சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்த்தணும் அப்படி வளர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு மாதிரி வளர்த்துறாங்க. ஸோ அதில் தான் அவங்க வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரிஜினலாக இப்படி மூத்த குடியாக இருந்தால் இளையகுடி இப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுங்கிறது அதில். ஸோ ஆனால் இந்த கேரக்டர் மட்டும் மாறாமையே கடைசி வரைக்கும் அதே நம்பிக்கையிலிருந்து கடைசியில் கூட மரணம் வரும்போது கூட இப்பவும் நான் சொல்றேன், நான் அன்னைக்கு எனக்கு அந்த ரத்த போட்டு வச்சேன் இல்லையா, அதே தான் நான் இப்போ நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீதான் அந்த அளவுக்கு அவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் கூட இவன் அந்த ராதா கிட்ட இவ்வளவு சொல்லியே எங்கள் ஆத்தாலேயே நீ சந்தேகப்படுற, அது கிடையாது நான் உன்னை ப்ரூவ் பண்ணேன்ட்டு டப்புன்னு இவர் எடுத்து குடிச்சிடுவார். அப்போ கூட நம்பிக்கையில் தான் குடிக்கிறாரு. அந்த பாய்சன் பிளட்டு வெளியே வரும்போது தான் இவருக்கு அப்போ தான் தெரியுது அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் போல இருக்கு அப்படின்னு விஷம்தான் வச்சுருக்காங்க போது அம்மா கிட்ட கடைசியாக வந்து அந்த டைலாக் பேசுவான். ஸோ கேரக்டர் கதையா போயிட்டேனாக்க நம்ம பழக்கத்துல வந்து நீ வந்து மகனேன்னு ஒரு தடவை, அது என்ன கர்ணனோட இன்ஸ்பிரேஷனா ஒரு தடவை மடியில போட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ அது அந்த மூடுக்கு அது எனக்கு தோணுச்சு, அவ்வளோதான். அது கர்ணன் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான், என்ன கேட்பான் அந்த கேரக்டர். தன்னால நம்பிட்டு இருந்தால் கடைசியில் விஷந்தானா அப்போ கூட வேண்டாம் என் நம்பிக்கை பொய்யா வேண்டாம் அப்படின்ட்டு எனக்காக ஒன்று பண்ணுன்னு அவனுக்கு அந்த ஃபீலிங் தானே, மகனேன்னு உண்மையாகவே என்னை ஃபீல் பண்ணி கேட்கணும் அப்படின்ட்டு. அதனால் அது தான் நினச்சேன். பின்னால் தான் இதெல்லாம் வந்து நம்ம மகாபாரதத்துலேயும் அதில் எல்லாம் இல்லாத எதுவுமே இருக்காது. ஆனால் இதை பார்த்து தான் செய்யணுங்கிறதுல நம்ம ஒரு வாழ்வினுடைய ஒரு முக்கியமான கட்டத்துக்கு போகும்போதெல்லாம் இது எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே சொல்லியிருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி கதையாக போயிடுச்சு.